ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி சமையலறை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாலட் பண்ணலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, அரை குக்கும்பர், 200 கிராம் போல் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். 3 பீஸ் அளவுக்கு மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாலட் செய்கிறதுக்கு சென்னா ஒரு பேனில் சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கிறேன். இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இது 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். வேக வச்ச கொண்டக்கடலையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், முட்டைக்கோஸ், கேரட், இதோட நறுக்கி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் மாங்காய் சேர்த்துருக்கனால லெமன் ஜூஸ் சேர்த்துக்கல. உங்ககிட்ட மாங்காய் இல்லைன்னா இதில் ½ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான சன்னா சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா சாலடை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கலாம். இந்த சாலடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சமையலறையின் சுவையான தேடலுக்கு கனி சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.